ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ நம் முன்பாக வீற்றிருக்கின்ற உயிருள்ள தெய்வம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார், நமது உள்ளத்திலும் இருக்கின்றார். இதோ அந்த உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். அவர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து அவர் மனதார் நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளினை கொடுத்திருக்கின்றார். நமது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார். அருமையான குடும்பத்தை தந்திருக்கின்றார், அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கின்றார், அருமையான ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த நேரத்திலே அனைத்தையும் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம், ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா,
இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்பான ஆண்டவரே, ஆபிரகாமின் இறைவனே, ஈசாக்கின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே, இதோ இந்த வேளையில உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம், நம்மை போற்றுகின்றோம். எங்களுடைய குல முதிர்வர்கள் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து நீர் எங்களுக்கு செய்த ஏராளமான எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அருமையான குடும்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அருமையான கால சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு ஆராதனையும் துதியும் போற்றுதலும் செய்கின்றோம். இந்த நேரத்திலே குல முதிர்வர்கள் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் உள்ளத்திலே எந்நாளும் வாசம் செய்வதற்காக, எங்களோடுடன் இருப்பதற்காக நற்கரணை ஏற்படுத்தியிருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற அருமையான வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நற்கரணை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. மீட்பளிக்கின்ற தெய்வமே, நாங்கள் பாவத்திலே இருக்கின்ற போது அந்த பாவ பிடியிலிருந்து நாங்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகிற்கு வந்து எங்களை மீட்டெடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தினால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, உமக்கு ஆராதனை. மீட்பளிக்கின்ற வள்ளலே, உமக்கு ஆராதனை. மன்னிக்கின்ற இறைவனே, உமக்கு ஆராதனை என்று சொல்லி இந்த வரிகளை நாம் அனைவரும் உணர்ந்து பாடுவோமா? நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே
இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இந்த வேளையிலே மௌனமாக ஆண்டவர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவரோட உடனிருப்பினால் நாம் போகின்ற போதும் வருகின்ற போதும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக மாற்றி தந்து கொண்டிருக்கின்ற தெய்வத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்துவோம், அவரை போற்றுவோம், புகழுவோம். அருமையான குடும்பம், நாம் செய்கின்ற வேலைகளிலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரது காவல் தூதல் அனுப்பி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்தும், அவரை போற்றுவோம். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்பாந்திரை மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லி அந்த சிந்தனைகளையும் அந்த வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த மன்னிப்பை நாம் பிறர் கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எனவே இந்த நேரத்திலே நாம் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ, குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கின்ற கணவன், மனைவி, குழந்தைகளை ஒப்பு கொடுப்போம். பல்வேறு நேரங்களில் அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட சிறந்த மனிதர்கள், கடவுளுடைய சாயல் உருவத்திலும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து அவர்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நமது மனம் தயாராக இல்லை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் செய்த சிறு சிறு காரியங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவர்கள் அனைவரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சி, சகோதர சகோதரிகளிடையே உறவு எப்படி ஆயிடுச்சுன்னா பிளவுபட்டு போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவங்க மன்னித்து வாழ முடியலை, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. எப்படின்னா, அந்த குடும்பத்தில் அந்த தாயானவள் இறந்து போகின்றாங்க. சொத்து பிரச்சனை வரும்ல, இறந்து போனோன்னு அதே போல தான் அவங்க இந்த தாய்க்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், 2 கம்மல், ஒரு செயின், ஒரு மூக்குத்தி, இவ்வளோதான் இருக்குது சொத்துன்னு பார்த்தோம்னா. அவங்கள அடக்கம் செய்து வந்த உடனே ஒரே சண்டை. அந்த மூக்குத்தி எனக்கு தான் வேணும், அந்த கம்மல் எனக்கு தான் வேணும், அந்த செயின் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. அடக்கம் பண்ணி அந்த ஈரங்குடியும் போயிருக்காது, கல்றையில் அந்த ஈரங்குடியும் போயிருக்காது. அன்று இரவு முடிந்தது. அடுத்த நாள் காலையில் 3ஆம் நாள்னு சொல்லி வைப்பாங்கள்ல, சடங்குல வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த சகோதர சகோதரிகள் 7 பேர் இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு அதான் வேணும் இதாக வேணும்ன்ட்டு. கடைசிக்கு என்ன தெரியுமா ஆச்சு? போலீஸ் கேஸுக்கே போச்சு. போலீஸ்க்கே போயிட்டாங்க. இருக்கிறது என்ன சொத்து இருக்குது,
3 பொருள் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்? 50,000 வருமா? அவ்வளோதான் இருக்கும். அந்த 50,000த்துக்கு சண்டை போட்டு போலீஸ் கேஸ்க்கே போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னித்து வாழவில்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் குடும்பத்திலே அனுபவிப்பில்லை. எனவே இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்தித்து, இது சிறிய விஷயம்தான், ஆனால் எவ்வளோ பெரிய செயலாக மாறிவிடுகிறது, சாபமாக மாறிவிடுகின்றது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்வதில்லை. இது ஒரு பக்கம். இரண்டாவது, மன்னிக்காமல் இருக்கின்ற மனிதர்களை பாருங்கள். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே உறவு. பெற்றோர்கள் சொல்கின்றார்கள், இது செய்யாத அது செய்யாத என்று குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தை எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. கடைசிக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த குழந்தை பெற்றோரிடம் பேசுவதே இல்லை. நல்லது தான் சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை என்னாச்சு? பேசுவதாக இல்லை. அந்த பெற்றோர் குழந்தைகிட்ட போய் பேச போகிறாங்க, அந்த குழந்தை தயாராக இல்லை. அவருடைய பெற்றோரை ஏற்றுக்கொள்ள, மன்னித்து வாழ தயாராக இல்லை. அந்த குடும்பத்திலே எப்பொழுதுமே கண்ணீரும் கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் மகன் இப்படி போயிட்டானே, அவனுக்காக இதெல்லாம் செஞ்சனே, எல்லாமே அவனுக்காக தானே செஞ்சேன், இப்போ எங்கிட்ட பேசுகிறதே இல்லையே, மன்னிக்க மாட்டேறானே, நாங்கள் இன்னும் அவ்வளோ பெரிய தப்பாக செஞ்சிட்டோம், மன்னிக்க மாட்டேறானே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் மன்னித்து வாழ்கின்ற போது நமது உள்ளத்திலே ஏராளமான மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் மன்னித்து வாழ்ந்து பாருங்கள். அந்த அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இருந்தோம் என்றால் நமது வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நான் சொல்கிறத நீ கேளு, நான் தப்பானா நீ மன்னி, நீ தப்பானா நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்து இருந்தோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு அர்த்தம் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கும் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இன்றைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மன்னிப்பின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிப்போம், சக மனிதர்களை மன்னிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் மன்னிப்பார். நமது குடும்பம், நமது சமுதாயம் அமைதி நிறைந்ததாக, நிம்மதி உள்ளதாக, நமது உள்ளத்திலே நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக மாறும். எனவே இந்த நேரத்திலே அனைவரும் முழந்தாள் படியிட்டு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். யார் யாரெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த நபர்களை அனைவரையும் முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நமது பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்கென்று யாருமே இல்லை, ஒரு சிலரை நாங்கள் மன்னிக்காமல் உறவுகளில் இறந்திருக்கின்றோம், நாங்கள் தன்னந்தனியாக இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக அனைவரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுக்கென்று யாருமே இல்லை இயேசுவே, நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். நீங்கள் தான் எங்களுக்கு அன்பராக இருக்கின்றீர், நண்பராக இருக்கின்றீர், தந்தையாக தாயாக இருக்கின்றீர். இதோ இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிக்கின்ற மனிதர்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு, உடல் பலத்தோடு வாழவும், அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்து அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியை காண வல்லமையை தாரும் என்று சொல்லி, எங்களுக்கென்று யாருமே இல்லை இயேசுவே என்று இந்த பாடலை நாம் அனைவரும் உருக்கத்தோடு பாடுவோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். யாருமில்லை இயேசுவே,
யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்பான இயேசுவே, எங்களுடைய அப்பாவாக இருப்பவர் நீரே, எங்களுடைய அம்மாவாக இருப்பவர் நீரே. தாயினுடைய பாசத்தையும் தந்தையினுடைய நேசத்தையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, உமது பாசத்தையும் நேசத்தையும் நாங்கள் தேடி அவளோடு ஓடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ நீரே எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவராக, எங்கள் உள்ளத்திலே அமைதியை தருபவராக, நாங்கள் பாசத்தை இழந்திருந்தாலும் நேசத்தை இழந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் அனைத்தையும் நிறைவேற்றுபவராக இருக்கின்றீர். இந்த வேளையிலே எங்களுடைய சுமைகள், குறிப்பாக இதோ கொரோனா என்ற கொள்ளை நோயினால் எங்கள் குடும்பத்திலே கடன் பிரச்சனையினால் வாடிக்கொண்டிருக்கின்றோம். மிகுந்த கவலையோடு வாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. துன்பங்களோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திலே அமைதி இல்லாமல் இருக்கின்றோம் ஆண்டவரே. இதோ நீரே எங்களுக்கு அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கண்ணீரோடு வாழாமல் கவலையோடு இல்லாமல் எப்படி அப்பா எங்களோடு இருந்து எங்களை தேற்றுவாரோ, அம்மா எங்களோடு இருந்து அரவணைப்பாரோ, அதே போல எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ள இதோ இந்த வேளையிலே எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வரிகளை நாங்கள் பாடுகின்றோம். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். பாடுவோம். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். ஆராதனை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்பான ஆண்டவரே, இதோ கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான நோயாளர்கள், ஏராளமான மனிதர்களை எமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அதிலும் குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திலே மிகுந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் எமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அந்த மாநிலத்தையும் எமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த குழந்தை இயேசு பங்கிலே இருக்கின்ற எல்லா நோயாளர்களையும் முதியவர்களையும் எமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மேலுமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளர்களையும் எல்லா மனிதர்களையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் ஆறுதலை தேடி நிற்கின்றார்கள். நோயினால் வலிகளை தாங்க முடியாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நீரே பலத்தை தந்து அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்வாழ தேவையான வல்லமை தாரும் என்று சொல்லி இதோ இந்த வரிகளை சேர்ந்து நாம் பாடுவோம். மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான்,
மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. எங்களை படைத்து பராமரிக்கின்ற நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டிருப்பவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் உமது மகனுடைய விழாவினை கொண்டாட இந்த நவநாளை ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நவநாளிலே வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக இந்த 9 வார நவநாளிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் அனைத்தும், அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆண்டவரே உமக்கு சித்தமாய் இருந்தால் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நல்ல உடல் நலத்தோடு உடல் வெள்ளத்தோடு வாழ அருளையும் ஆசிரியம் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான மக்களை பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவரை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள், அவர்களை நீர் நலமாக்கியது போல இதோ இந்த வேளையிலே இந்த உலகத்திலே ஏராளமான மக்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார சிக்கலினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அனைவரையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகுந்ததொரு நல்லதொரு வேலை வாய்ப்பினை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்லதொரு வேலை வாய்ப்பினை கொடுத்து பொருளாதார சிக்கலிலிருந்து மீண்டு நாளும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ ஆசீர்வாதங்களை பொழியும் ஆண்டவரே. குழந்தைகள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும். இதோ இந்த காலகட்டத்திலே மன நிம்மதி இழந்திருக்கின்றார்கள், மன பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லி அந்த தொடர்பு சாதனத்தோடு தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சக மனிதர்களின் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும், ஆசிரியர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமண காரியத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்லதொரு திருமண வரத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமான தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு நல்லதொரு திருமண இந்த குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவர். ஆண்டவரே, முதியவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் ஆறுதலை தேடி
அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். யாராவது எங்களோடு பேச மாட்டார்களா, எங்களுடைய குரலை கேட்க மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்ற முதியோர்கள் அனைவருக்காக மன்றாடுகின்றோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து வழிநடத்த ஜெபிக்கின்ற ஆண்டவரே, குறிப்பாக இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தையும் உமது மன்னிப்பையும் எங்களது வாழ்விலே அனுபவிக்க சக மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சக மனிதர்களை நாங்கள் முழுமையாக மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரும் தொடக்க நூலிலே வாசிப்பது போல, அதிகாரம் 1 இறைவசனம் 26 27 வாசிப்பது போல, மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் மன்னித்து அவர்களை முழுமையாக அன்பு செய்து வாழ எங்களுக்கு நல்லதொரு மனதினையும் ஆர்வத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இதோ எங்களிடம் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல உடல் நலமும் உடல் பலத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாண்பியர் கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நிழலை அறிய இயலாத குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையான இறைவன்